வணக்கம் மக்களே, வெல்கம் டு இது உங்கள் எம்கே ஹாலினால் யூடியூப் சேனல். மக்களே, தமிழ் டைட்டில் பார்த்துருப்பீங்க. ஆமாம், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன வீடியோனா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சின்ன வீடியோ தான் போடுறோம். ஏன்னா எதுக்காக போடுறோன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன் வந்தது, மத்தி மீன் வந்தது, கிலோ 100 வந்தது. எப்பயும் போல் தான் வந்துச்சு. எல்லாம் மாலை போட்டிருப்பாங்க, எல்லாம் ஐயப்ப சீசனுக்கு. அதுவும் இல்லாமல் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக வந்தது, அதனால் வாங்கியிருக்கிறேன். மாலை போட்டிருக்கனால யாரும் வாங்க மாட்டாங்க. மீன் கடை, கறி கடையெல்லாம் கொஞ்சம் கூட்டம் இருக்காது. ஆனால் இந்த நேரத்தில் ரேட்டு கம்மியாக இருக்கும், நல்லாயிருக்கும், மீன் நல்லாயிருக்கும். அடுத்த மாதம் மார்கழி மாதம் கொளுத்து மீன் வரும், மத்தி மீன். அப்போ அடுத்த மாதம்லாம் வாங்கி தயவுசெய்து கிடச்சா விட்றாதீங்க. இந்த மத்தி மீன் கிடச்சா விட்றாதீங்க, வாங்கிடுங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அடுத்த மாதம் மார்கழி மாதம் நல்லா கொளுத்து மீன் வரும். ஏன்னா அப்போ தான் நல்லா பெரிய பெரிய மீனாக வரும். தயவுசெய்து கிடச்சா மிஸ் பண்ணால் மத்தி மீன் வாங்கி சாப்பிடுங்க. ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோனா பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் ஒய்ஃபுக்கு பிறந்த நாள். கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வேலைக்கு போயிட்டாங்க. நேரத்தில் போயிட்டாங்க, 9 மணிக்கே போயிட்டாங்க. அதனால் நம்ம வீட்டில் சாப்பாடு ஆக்கிட்டு போயிட்டாங்க. சரி, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழம்பு எதுவும் செய்யலை. சரி, நான் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரசம் செஞ்சு பார்த்திங்கன்னா மீனை மசாலா போட்டு வறுத்தேன். ஃப்ரெண்ட்ஸ், ஞாயிற்றுக்கிழமை உக்கடத்தில் ஜொமேட்டோ ஆர்டர் எடுக்க போயிருந்தேன். உக்கடத்துக்கிட்ட போகும்போது சரி சொல்லிட்டு அப்படியே ஒரு மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன். வாவல் மீனும் ஜிலேபி மீன் வாங்கிட்டு இருந்தேன். அது வந்து வீடியோ எடுத்து போட முடியல, கொஞ்சம் ஒர்க்கு ரொம்ப ஞாயிற்றுக்கிழமை அதிகமாக வேலையாக இருந்தாலும் போட முடியல. வாங்கிட்டு வரும்போது மீன் மசாலா வாங்கியிருந்தேன். அந்த மீன் மசாலில் தான் இன்றைக்கி நான் மீன் வறுத்துருக்குறேன் பாருங்கள். அப்புறம் ரசம் வந்து நான் தான் வச்சேன். அதுதான் இன்றைக்கி ஒரு வீடியோ பாருங்கள். நான் வச்ச ரசம், ஏன்னா ஒய்ஃப் நேரத்தில் வேலைக்கு போயிட்டாங்க. குழம்பு எதுனாலும் ரசம் நான் வச்சுருக்கிறேன். எப்படி என்னங்கிறது நான் இன்னொரு நாள் உங்களுக்கு ரசம் செய்யும்போது சொல்லி காட்டுறேன். சூப்பராக இருக்குது. எங்கள் ஒய்ஃப் சொல்லி கொடுத்த ரசம் தான் இது. மிளகு ரசம் தான், தக்காளிலாம் போட்டு மிளகு ரசம் தான் வச்சுருக்கிறேன். வாங்க, இன்றைக்கி அதுதான் சாப்பாடு, மதியானம் சாப்பாடு. வாங்க சாப்பிடலாம். ஓகே, வாங்க எல்லோரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். எல்லோரும் சாப்பிடுங்க சொல்லிக்கிறேன். ஓகே, இதான் ஒரு சின்ன வீடியோ. வாங்க நம்ம சாப்பிட்லாம். மீனை காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மீனை பாருங்கள். மசாலா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உப்புலாம் அதிலே இருக்குது. உப்புலாம் போட வேண்டாம். அது எந்த மசாலுங்கிறது நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். இங்கே பாருங்க, நல்லா ரோஸ்ட் மாதிரி இருக்குது மசாலா, சூப்பராக இருக்குது. அப்புறம் இங்கே இருக்க ரசம், நானே செஞ்ச ரசம் சாப்பாடு போட்டு வச்சுருக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள். லைட்டாக மஞ்சள் போட்டு செஞ்சனால சூப்பராக இருக்கும். மிளகு, சீரகம், அப்புறம் தக்காளி, நாட்டு தக்காளி தான் போடணும், நல்லாயிருக்கும். அப்புறம் பூண்டு, நல்லா 2 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். சரி, 2 கட்டை பூண்டு. வாங்க சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. சூடாக இருக்குது, சாப்பிட்லாமா? கூட நம்ம மீனை வச்சுக்கலாம். மீனை கொஞ்சம் பிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மீனுப்பா நல்லா பெரிய பெரிய மீன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 100 ரூபாய்க்கு ஒர்த்து ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க, நம்ம தான் க்ளீன் பண்ணிக்கணும். நான் தான் க்ளீன் பண்ணேன். இது பாருங்க, பரவாயில்ல, ஒர்த்து தானே. மத்தி மீன் கிடச்சா விட்றாதீங்க. ஏன்னா மத்தி மீனில், இந்த மீனில் இருக்கிற சத்து எதுலேயுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்கும், கர்ப்பிணி பெண்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுங்க. கண்ணுக்கு நல்லது. மத்தி வந்து இந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த மத்தி மீன் ரொம்ப நல்லது. தயவுசெய்து கடிச்சா விட்டுறாதீங்க. என்னடா மத்தியே சொல்லிட்டு நினைக்காதீங்க. மத்தி சாப்பிட்டீங்கன்னா விட மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டு. என்ன வாசம் அடிக்கும். அது பெனாயில் போட்டு கழுவிட்டிங்கன்னா தீர்ந்தது. வீட்டை சுத்தம் பண்ணிங்கன்னா தீர்ந்தது. வாங்க இன்னும் கொஞ்சம் மீனை பிச்சுக்கலாம். வாய் வேறு உருது. மத்தி மீன் பார்த்தாவே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது டேஸ்ட் அல்டிமேட். வாங்க இன்னும் கொஞ்சம் மீனை வச்சு நல்லா பெரிய பைட்டை போகலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். அடாடா, ரசம் அருமையாக இருக்குது. காரம் கீரை எல்லாம் கரெக்டாக இருக்குது. நான் வச்ச ரசமானு தெரில. மத்தி மீனை பாருங்கள். சாப்பிடலாமா? மக்களே, நான் கூட என்ன நினச்சேன், மசாலா அல்டிமேட் பக்காவாக இருக்குது. சில்லிக்கு எப்படி போடுவேன் அந்த மாதிரி மீன் சில்லிக்கு போடுற மாதிரி இருக்குது. இப்படி சாப்பிட்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. சாப்பாட்டில் இப்படிலாம் டீசெண்டாக பார்க்கக்கூடாது. சாப்பாடெல்லாம் எல்லோரும் எத்தனை பேர் இருக்கிறாங்க யோசனை பண்ணி பாருங்கள். கிடைக்கும்போது
சாப்பிட்றணும் சொல்லிக்கிறேன். ரசம் அல்டிமேட். ஓகே மக்களே, தயவுசெய்து மத்தி மீன் சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க, எல்லோரும் சாப்பிட சொல்லிக்கிறேன். மத்தி மீன் தான் சாப்பிடணுமா? இல்லை, நல்லது, அது இடையில சேர்த்திக்க சொல்கிறேன், அவ்வளோதான். சாப்பிடுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.